கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே மத்தேயு புஸ்தகம் 11:28 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இணைப்பது தரேன். அன்பு தேவர்களே, நீ வருத்தத்தோடு கூட அநேக பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில பிரச்சனையோடு கூட, வாழ்க்கையில பல வியாபாரம், சஞ்சலங்கள், பல உபத்திரவங்கள், பலவித போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நீங்க இந்த சுமையை சுமக்க முடியாதபடிக்கு நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த பாரத்தை யாரத்தெல்லாம் சொல்ல வேண்டும் நினைக்கிறீங்களா? இது அது மாத்திரமல்ல, இதில் விடுதலை இல்லாமல் ஒரு சுகம் இல்லாம சமாதானம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இயேசுவிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்கிறேன். இறப்பதே பிள்ளைங்களே, அது மாத்திரமல்ல, வேறு சொல்றது யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் இயேசுவிடத்திலே விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்க. என் அன்பு தேவப்பிள்ளைகளை சொல்றேன், இயேசு நம்பிக்கை வைக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீ இயேசுவிடத்திலே நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கொண்டு இருக்கிற அந்த சுமைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். ஏன்னு சொன்னால், நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். என்ன சொல்றது? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல பாரத்தை வச்சிடணுமா? இயேசுவின் பாரத்தை வச்சிருக்கோம். உங்க சுமைகளை தான் அவர் சமத்தை அறிக்கை செய்யணும். பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, ஒன்றுக்கு கவலைப்பட எல்லாவற்றையும் குறித்து அவர்கிட்ட சொல்லுங்க, அப்போது புத்திக்கு மேல சமாதானத்தை ஒரு சிந்தை நிறுத்த கொடுப்பாரு சொல்லி அன்பு தேவைப்படுகிற ஆகிய நான் சொல்லுகிறேன், இருந்து கலங்க வேண்டாம், சமாதானமா இருங்க. ஒரு வசனம் வாசிக்கிறோம், சங்கீதத்தை 50 சங்கீதத்துல 15 வசனம் வாசிக்கிறோம், சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்திலே என் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். நான் சொல்றேன், அந்த விடுவிக்கப்பட்ட ஒரு காரியம் வரும்போது நிச்சயமா சொல்கிறேன், இந்த இயேசுக்கு செய்தார் என்று சொல்லி 10 பேருக்கு அல்ல, இந்த உலகத்தின் 1000 பேருக்கு சொல்லப்படியாக உன் வாழ்க்கையை இயேசு மாற்ற போகிறார். ஆகினாலே வருத்தப்படுகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, இயேசுவிடத்துல வாங்க, அறிக்கை சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமாய் உங்களை விடுவித்து அநேகருக்கு சாட்சி சொல்லபடியாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார், நடத்துவார். God bless you. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.